குரு கடாட்சம், குருவருள் உண்டாகட்டும். என்ன விஷயம்னா, இறந்ததுக்கு அப்புறம் எங்க தான் பயணம் பண்றோம், இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆன்மா எங்க தான் போகுது, எப்படி நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம், முதல்ல எப்படி நம்ம பிறப்பெடுத்தோம், நம்ம எப்படி தாயினுடைய கருவறைக்குள்ள போகணும், தாயினுடைய கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம், சரி தாயின் கருவறைக்கு நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம இந்த இடத்துல இவ்வளவு பெருசானோம், அப்படியே குழந்தையானோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு இளமையானோம், அப்புறம் கொஞ்சம் ஒரு முதுமையானோம், எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில நடக்குது. அப்ப சித்தர்கள் என்ன சொல்றாங்க, வாழ்க்கை எந்த மாதிரி நம்மளுக்கு புரியுது, இல்ல நம்ம பார்க்கறதெல்லாம் நிஜம்தானா, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிஜம்தானா, உண்மையாவே நிஜத்துல தான் நம்ம இருக்குமா, நம்ம அம்மா உண்மைதானா, நம்ம அப்பாவும் நிஜத்துல எப்பவுமே இங்க தான் இருக்க போறாரா, இல்ல உங்களுடைய மனைவியா இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகளா இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும், இல்ல நீங்க உங்களுடைய காரா இருக்கட்டும், உங்களுடைய பங்களாவா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயமுமே தொடர்ந்து இங்க தான் இருக்க போகுதா, இல்ல உங்க கூடவே தான் வரப்போகுதா. ஆனா ஏன் ஒவ்வொரு மனிதனாலையும் தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? அப்ப உள்ளது தடுக்கிறது யாரு? அப்படி மரணம் தடுக்குது அப்படின்னா, ஆனா ஒரு நாள் நிச்சயமா போக போறோம். கரெக்ட் தானே? எல்லாரும் அப்படி தானே? அப்ப சித்தர்கள் மட்டும் ஏன் மரணிக்கல? அப்ப சித்தர்களை தாண்டி எப்படி எல்லாரும் மரணத்திற்கு போயிடுறாங்க? அப்ப சித்தர்கள் செய்தது என்ன, நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும், ஆன்மீகமே புரிஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவுமே இங்க பிறப்பெடுக்குதுன்னா, ஒவ்வொரு ஆன்மாவுமே வருதுன்னா, எல்லாமே ஒவ்வொரு செயல்களின் வினையினால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. இங்க நல்லா நோட் பண்ணிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும் தெளிவா. அப்படி ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு செயலிலையும், ஒவ்வொரு செயலுக்கும் இங்க ஒவ்வொரு அவுட்புட் வந்துகிட்டே இருக்கும். அப்படி தாய் தந்தையர் இணையும் பொழுதும், ஒவ்வொரு ஆன்மாவும் இணையும் பொழுதும் அடுத்தடுத்த அவுட்புட்ன்றது இங்க வந்துகிட்டே இருக்கு. இதுதான் மனித பிறப்பு. சரி, அந்த அவுட்புட் வருது, அப்ப அதுக்கு முன்னாடி எங்க இருந்தேன் தெரியலையே அப்படின்ற டவுட் வருதுங்களா? ஆமா, கண்டிப்பா வரும். ஒவ்வொரு ஆன்மாவுமே இங்க பிறப்பிற்கு முன்னாடி பல பிறப்புகள் எடுத்திருக்கு. இதுதான் மாணிக்க வாசகர் சொல்றாரு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனகளாய் வல்லசுரராய் இச்செல்லாய் தாவர சங்கமத்துள்ளும் பிறப்பெடுத்திருந்தேன் எம்பெருமான் மெய்யே அவர் பொன்பாதம் கண்டு நான் வீடு உற்றேன் அப்படிங்கிறார். எப்பேற்பட்ட வாசகம் தெரியுமா? அப்போ நான் இங்க வந்த வேலை என்ன, ஆனா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன? ஒரு லக்ஸரி கார் வாங்கணும், ஒரு லக்ஸரியா நான் வீடு கட்டணும், ஒரு ஹாப்பியா நம்மளோட லைஃபை வச்சுக்கணும், எப்பயுமே சித்தி பெண்கள் இருக்கணும். இது லைஃப் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் இவ்வுலகில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமாக இருந்தாலும், எந்த செயல்களாக இருந்தாலுமே அழிந்து போகக்கூடியதுதான், எல்லாமே மரணித்து போகக்கூடியதுதான். ஆனால் ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஊடுருவி இருக்கார் ஒருத்தர். அவர் தான் சிவபெருமான். அழிவன்றதே கிடையாது அவருக்கு. அப்பேற்பட்ட இறைவன் உனக்குள்ள ஊடுருவிருக்காரு. அவரை அறியாம, அவரை பார்க்காம, அவருக்குள்ளார நீங்க பயணம் பண்ணாம, நீங்க இந்த மனசு பின்னாடி மாட்டிக்கிட்டு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இவன் நல்லா இருந்தா எனக்கு பிடிக்காது, அவன் நல்லா இருந்தா எனக்கு பிடிக்காது, இவனுக்கு மாந்திரிகம் பண்ணணும், அவனுக்கு ஏவல் பண்ணணும், இதுவாங்க வாழ்க்கை? இதுவா வாழ்க்கை? அண்டத்துக்கு அப்பால் அகன்ற சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி குதம்பாய், பிண்டத்துள் பார்ப்பாயடி அப்படிங்கிறார் குதம்பை. அப்படி ஒவ்வொருவரும் உட்கார்ந்து தெகிட்ட சுவை பொங்க பொங்க பேரின்பம் ஏற 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 ஒவ்வொருவரும் அமர்ந்து யோகத்தை மேற்கொள்ளணும். அப்படி ஒவ்வொருவரும் யோகத்தை மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொருவருடைய ஆன்மாவினுடைய கர்ம வினைகளாக இருக்கட்டும், ஒவ்வொருடைய ஆன்மாவுடைய பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு பேராற்றலுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் அட்டமா சித்துக்கள் அப்படின்னு சொல்றது. சித்துக்கள்னா அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், வசித்துவம், ஈசத்துவம். இந்த பெருநிலைகளுக்குள்ள ஒவ்வொரு ஆன்மாவுமே யோகத்தில் தொடும் பொழுது, யோகத்தில் டச் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக உங்களுடைய உடல் அப்படின்றது அடுத்த ஒரு அப்கிரேடுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு செல்ஃபோன் வாங்கினாலே அதுக்கு அப்டேட் இருக்குது. கரெக்டு தானே? நீங்கள் எந்த ஒரு சின்ன பொருள் வாங்கினாலுமே அதுக்கு அப்டேட்டுன்னு இங்கேயே வச்சிருக்கோம். அப்போ இப்பேற்பட்ட உடலுக்கு இறைவனால் உருவாக்கப்பட்ட, இறைவனால் கொடுக்கப்பட்ட, இறைவனால் செய்த இந்த டிசைனுக்கு அப்டேட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியுதா? இறைவனால் உருவாக்கப்பட்ட இந்த கருவிக்கு அப்டேட் இருக்கு. அந்த அப்டேட் எப்படி நடக்கும்னா, ஒவ்வொருவருக்கும் யோகத்தின் மூலமாகத்தான் நடக்கும். ஆனா இந்த அப்டேட் ஆக விடாம தடுத்து வச்சிருக்கிறது ஒரே ஒரு ரீசன் தான். என்னன்னா, மாயை என்கின்ற மிகப்பெரிய பேயும் அவரவர்களுடைய கர்மாவும் தான் அந்த அப்டேட்டுக்கு போகாமே உங்களை தடுத்து வச்சிருக்கு. அப்படி அப்டேட்டுக்கு கொண்டு போற ஒரு பயிற்சி தான் பிரம்மயோகம்.
அப்படிங்கிறது. இந்த பிரம்மம் அப்படின்னாலே பல பேருக்கு தெரியாம இருக்கு. பிரம்மம் அப்படின்னா என்றும் அழியாம, அழியா தன்மையில என்றும் நிரந்தரமாக இங்கேயே இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பேராற்றல், பெரும் சக்தி தான் பிரம்மம் அப்படிங்கிறது. இதை நம்ம சிவபெருமான்னு சொல்லுவோம், அருட்பெருஞ்சோதின்னு சொல்லுவோம். இதுக்கு பல பெயர்கள் இருக்கு அவருக்கு. அப்படி சிவபெருமானுடைய மற்றொரு பெயர் தான் பிரம்மம், பரபிரம்மம். இப்படி பல பெயர்கள் அவருக்கு இருக்கு. அப்பேற்பட்ட பரபிரம்மத்தோட ஒவ்வொரு ஆன்மாவும் சரி, ஒவ்வொரு ஆன்மாவும் இங்க பிறப்பெடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவுமே யோகம் செய்யும் பொழுது குண்டலினி என்கின்ற பேரெழுச்சியை, பெரும் சக்தியை ஒவ்வொருக்குள்ளேயும் தூண்டப்பட்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய சகஸ்கார சக்கரத்தை திறந்து மேல அண்டத்துக்கு அப்பால் பயணம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி தான் பிரம்மயோகம். இதனுடைய முழுக்க உரிமையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 723 வருஷம் வாழ்ந்த குரு பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் நம்மளோட குருவோட பயிற்சி இது பின்னாடி இருக்காரு பாருங்க. அவருடைய பயிற்சியை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பல அனுபவங்கள் அப்படின்றது ஏற்படும். எளிமையாக நீங்க உடல்ல இருந்து வெளியே வந்து பல விஷயங்களுக்கு உங்களால பயணப்பட முடியும். ஏன்னா சாதாரண பயிற்சி கிடையவே கிடையாது. இது பயிற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய சுவை தெரியும். அப்படி ஒவ்வொருவருமே இந்த ஒரு விஷயத்தை தன்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களிலுமே கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு கணத்திற்கும் பயிற்சியை கொண்டு வந்து நீங்கள் செய்ய 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 உங்களுடைய கர்மவினை எளிமையாக கரைந்து, விரைவாக கரைந்து, தீய எண்ணங்களாக இருக்கக்கூடிய காம எண்ணங்களாக இருக்கட்டும் மற்றும் பற்பல விஷயங்களிலிருந்து எளிமையாக ஒவ்வொருவரும் வெளியே வந்து உங்களோட வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நீங்கள் கொண்டு செல்ல முடியும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரே விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 98% பேர் பார்த்தீங்க அப்படின்னா காமம் இச்சைக்குள் சிக்கி இருக்கிறீங்க. அந்த இச்சைக்குள் இருக்கும்போது உங்களால அட்டமா சித்துக்களா இருக்கட்டும், பல விஷயங்களா இருக்கட்டும், பல மிராக்கல்ஸை உங்களால தெரிஞ்சுக்க முடியல. ஆனா எல்லாராலையும் இது விஷயம், எல்லாராலையும் முடியும், எல்லாராலையும் இது சாத்தியம். எளிமையா எதிரில் இருக்கிறவங்களுடைய மனதில் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் எதிரில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம் தான். ஒரு பெரிய சித்துக்களே கிடையாது. ஆனா பல சித்துக்கள் இருக்கு. அப்பேற்பட்ட சித்துக்களை எல்லாம் வாரி வழங்குறதுக்கு ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு சித்தர்களும் இன்றளவும் நடமாடிக்கிட்டும் இன்றளவும் செயல்முறைகளில் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. மரணமில்லா பெருவாழ்வுக்கு போய் அப்படி மரணமில்லா பெருவாழ்வுக்கு ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் டச் பண்ணும்போதும் ஒவ்வொருவரும் நீங்கள் அதை தொடும் பொழுதும் நீங்கள் அடுத்த அப்கிரேட் ஆகி போய்கிட்டு இருக்கீங்க. சிவபெருமானை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. கம்ப்ளீட்டா சிவமாய்கிட்டு இருக்கீங்க உனக்குள்ள. அப்படி ஒவ்வொருவரும் உங்களை செகண்ட் பை செகண்ட், நொடிக்கு நொடி உங்களை தயார்படுத்தி 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 கொண்டு போகும்பொழுது உங்களுடைய தன்மை என்பதே முழுமையாக பரபிரம்மமாக ஆகிரும். அப்படி பரபிரம்மமாக பயிற்சிகளில் நீங்கள் ஆகும் பொழுது உங்களுக்கு மரணம் என்பதே ஏற்படுவது கிடையாது. நீங்க இங்க ஒரு சின்ன ஒரு எனர்ஜியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்குள்ளார இருக்குது மாபெரும் சக்தி. அந்த சக்திக்குள்ள அவருக்குள்ள நீங்க பயணப்பட பார்க்கணும். அவரை முழுமையா ஏத்துக்கிட்டு அவருக்குள்ள ஒவ்வொருவரும் பிரம்மயோகம் போன்ற உயர் ரக பயிற்சி எடுத்து ஒவ்வொருவரும் ஊடுருவி போகும்போது அனைவருமே அடுத்தடுத்த சித்த நிலைக்கும், சித்தன் தெளிந்த நிலைக்கும், பெருநிலைக்கும், பெருவெளிக்கும் ஒவ்வொருவராலையும் போக முடியும். ஸோ என்னன்னா, இப்படிதான் ஒரு மனிதனுக்கு பிறப்பு அப்படின்றது ஏற்படுது. இப்படிதான் ஒரு மனிதனுக்கு இறப்பு அப்படின்றது முடியுது. ஆனா இது தெரியாம என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மனசுக்குள்ளார போய்கிட்டு, மனசு பின்னாடி போய்கிட்டு, மனம் என்பது முழுக்க முழுக்க உங்களை கொண்டு போயிட்டு ஒவ்வொரு தேவையற்ற செயல்களிலுமே உங்களை ஈடுபடுத்தி நொடிக்கு நொடி, செகண்ட் பைக்கு செகண்ட் உங்களை காலி பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உங்களை சிக்க வச்சு அதுலயே உங்க நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கும். அது ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும். இதை கடந்து போயிட்டீங்கன்னா காரு, பங்களா அப்படின்னு பல விஷயங்கள். அப்படி கிடையாது. ஒவ்வொருவரும் இறைவனை நோக்கி கர்ம வினையை கரைக்க 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 ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தானாக மாற்ற ஆரம்பிச்சிடும் பிரபஞ்சம். ஆனா அதை செய்யறதுக்கு நீங்க தயாரா இல்லையே. இந்த விழிப்புணர்வு தான் நம்ம தொடர்ந்து உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யோகம் பண்ணுங்க. தன்னுடைய மனசை ஆழ்ந்த அமைதி நிலைக்கு கொண்டு போங்க. உண்மையான வாழ்க்கையும் வாழ்வியலும் என்னன்றது அப்பதான் உங்களுக்கு புரியும். இதைதான் சித்தர்கள் ஒவ்வொருவருமே செய்து தன்னுடைய நிலையை அடுத்தடுத்த தன்மைக்கு கொண்டு போய் ஒரு ஆகா வரமும் என்றைக்குமே மரணமே இல்லாத பெருவாழ்வுக்கு போனாங்க. அதான் சமாதி நிலைங்கிறது. அந்த சமாதி நிலையை ஒவ்வொருவரும் சுவைங்க. ஒவ்வொருவரும் அந்த திகட்டாத இன்பத்தை, அந்த பெருஞ்சுவையை நல்லா ருசிச்சு ருசிச்சு பிரம்மயோகம் பண்ணுங்க. ஒரு கடாட்சம் குருவருள் உண்டாகட்டும்.